ஷாலோம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பேர் ஐசக் இமானுவேல். நான் மதுரையில் இருக்கிற அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறேன். எங்கள் சபை மூலமாக லோகோஸ் பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப் அப்படின்ற ஃபெலோஷிப் மூலமாக இந்த நாட்களில் வேதாகம எபிரேய மொழியை கற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு ஆன்லைன் பயிற்சி தொடங்கியிருக்கிறோம். இந்த வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு 6 மாதங்கள் இந்த பயிற்சி நடைபெறுகிறது. இது ஒரு ஆன்லைன் கோர்ஸ். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலிருந்தே எபிரேயம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஏன் எபிரேயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப பர்சனலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் பைபிள் காலேஜில் ஆண்டவருடைய கிருபையினால் என் எம்டிஹெச் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பண்ணும்பொழுது நான் நிறையா எபிரேயத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொள்வது, இன்னும் அதிகமாய் வேதத்தின் சத்தியங்களை ஆழமாய் அறிந்து கொள்ள முடிந்தது. அது என்னுடைய பிரசங்கத்திலும் என்னுடைய ஆராதனை நடத்தும் நேரத்திலும் அந்த வசனத்தினுடைய ஆழத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது அது அதிகமாக ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்களுக்கும் உதவியாக இருந்தது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை மிகவும் அதிகமாக நேசிப்பவர்கள். அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 6 மாத காலத்தில் நீங்கள் வேதத்தினுடைய அந்த எபிரேய மொழியை முறையாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இந்த அட்மிஷன் ஓப்பனாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த அட்மிஷன் இந்த ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் அட்மிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இட் வில் பி a great blessing. ஏற்கனவே ஒரு பேட்ச் படித்து முடிச்சுக்கிறாங்க. அவங்களுமே நல்ல சாட்சிகள் ஃபீட்பேக் சொன்னாங்க. இது படித்தது எப்படி அவர்களுடைய ஊழியத்திற்கு உதவிகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இந்த நாட்களில் இருக்கின்றது. எனவே இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.